அர்ஜுனும் ரீனாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நவீன் கேட்டுட்டு ராக்கிக்கு கால் பண்ணி அர்ஜுனுக்கும் ரீனாவுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்ல ராக்கியும் நம்ம ரூட் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் ரீனா வந்து பார்க்க அந்த பெரியவர் அங்கேயே இருக்கவும் ஏன்டா இன்னும் அவரை வீட்டுல விடாம வச்சிருக்கீங்கன்னு கேட்க ராக்கியும் எல்லாம் சொல்லிட்டு போன அந்த பேப்பர் எங்கன்னு கேட்க ரீனாவும் செக் பண்ணி பார்க்க அவகிட்ட தான் அந்த பேப்பர் இருக்கு. அப்புறம் ராக்கி கிட்டையும் குணா கிட்டையும் சாரி கேட்டுட்டு நானே இவரை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்றா. அங்க கட் பண்ணா அர்ஜுன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது மதன் கால் பண்ணி நேத்து அந்த பிரச்சனையை நீ வந்து சால்வ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நீயா வந்து இந்த ஹாஸ்பிடலை எடுத்துக்கொண்டு என்கிட்ட கெஞ்சுவேன்னு சொல்றான். அர்ஜுனும் நான் இருக்கிற வரை உன்னால ஒன்னும் புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்ப தேஜுவும் அங்க வந்து அர்ஜுன் கிட்ட அந்த ஹாஸ்பிடல் உன்னோடது தானேன்னு கேட்க அது ஒண்ணு என்னோடது கிடையாது, எங்க அப்பாவோடதுன்னு அர்ஜுன் சொல்றான். தேஜுவும் டெக்னிக்கலா உன்னோடது தானே, இங்க இருந்து உன்னால உன் ஹாஸ்பிடலை காப்பாத்த முடியாது, நீ ஏன் ஹாஸ்பிடலுக்கு சிஇஓவா வரக்கூடாதுன்னு உசுப்பேத்தி விட்டு போறா. இங்க ரீனா அந்த பெரியவரை கூப்பிட்டு அந்த அட்ரஸுக்கு போனதுமே அந்த பெரியவரோட ஒய்ஃப் வந்து என்னையா பண்ண இப்படி கை கால்லாம் அடிபட்டு இருக்குன்னு திட்டிக்கிட்டு இருக்க, ரீனாவும் சின்ன அடிதாமா வேகமா சரியாயிடும்னு சொல்றா. அப்புறம் ரீனாவை வீட்டுக்கு கூப்பிட அங்க எதையோ பார்த்து ஷாக் ஆகுறா. அங்க தேஜுவோட போட்டோவை பார்த்து தான் ஷாக் ஆயிருக்கா. அப்ப தேஜு அங்க வர ரீனாவை பார்த்து தேஜு ஷாக் ஆகுறா. அப்புறம் ரீனா தேஜு கிட்ட நீ நிறைய காசு சம்பாதிக்கணும்னு சொல்லும் போது நான் கூட சும்மா சொல்றேன்னு நினைச்சேன், ஆனா நீ ஏன் உங்க அம்மா அப்பா பத்தி சொன்னதே கிடையாதுன்னு கேட்க தேஜுவும் என்ன யாரும் வீக்கா பாக்குறது எனக்கு பிடிக்காது, இதுதான் என் வீடு, இவங்க தான் என் அம்மா அப்பான்னு சொன்னா எனக்கு வெறும் சிம்பத்தி தான் கிடைக்கும், ஆனா நான் ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருந்து சொன்னா அதோட வேல்யூவே வேறன்னு சொல்ல ரீனாவும் நீ கண்டிப்பா ஒரு நாள் ஆர்கே சார் மாதிரி பெரிய ஹாஸ்பிடலுக்கு ஓனரா வருவ, அப்ப நீ எனக்கு வேலை போட்டு தருவியான்னு கேட்க தேஜுவும் உன்னோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்துன்னு சொல்றா. அப்ப ரீனாவும் இந்த லைட் எவ்வளவு பிரைட்டா இருக்கோ அதே மாதிரி நம்ம லைஃப் ஒரு நாள் பிரைட்டா மாறும்னு சொல்றதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.